இடத்துல ஏன் அலாரம் அடிக்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. இந்த அலாரம் எதுக்கு அடிச்சாங்கன்னு எங்களுக்கு தெரியலங்க. உங்களுக்கு தெரிஞ்சுன்னா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியலாக வந்து ஒரு கடல் மாதிரி செட் பண்ணியிருப்பாங்க. இதில் வந்து அந்த கடலில் வர்ற மாதிரியே வந்து வேவ்ஸ் எல்லாம் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் ட்ரை பண்ணதில்லை. ஆனால் இங்கே நிறைய பேர் வந்து அவ்வளோ ஜாலியாக இருக்காங்க பாருங்கள். அந்த வேவ்ஸ்காண்டியே வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அது அப்படியே வேவ்ஸ் வந்து போகும்போது அப்படியே ஆளை தூக்குற மாதிரி இருக்கும்ல, அந்த மாதிரி ஒரு எஃபெக்ட் வந்து கிடைக்கும். ஸோ வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க பாருங்கள், இவ்வளோ ஜாலியாக எல்லாருமே சிரிச்சிட்டு இருக்காங்க. ஸோ இதுக்குமே வந்து டைமிங் இருக்குது. அங்கெல்லாம் 10 o'clock 10 to 12 வரைக்கும் விளையாண்டுட்டு இதை வந்து கொஞ்சம் லேட்டாக தான் ஓப்பன் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ சம்மர் சீசனால் எல்லாத்தையும் ஒரே நேரத்தில் ஓப்பன் பண்ணுறாங்களா என்னன்னு தெரியல. நாங்கள் வந்து இது கொஞ்சம் லேட்டாக தான் வந்தோம். இங்கே எங்கள் பாய் தலையில் தண்ணி தேய்ச்சி குளிக்கிற சாங்கு தேய்ச்சி குளிப்பது போல. ஊட்டி வந்து குளிப்பாடுறப்ப மாட்டேன் நான் சொல்ல முடியும். ரொம்ப பயங்கரமான ஆளா இருப்பாரோ. ஸோ எல்லாருமே ஆவலோட வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. எங்கள் அண்ணன் அப்படியே அலை வந்து அடிச்சுட்டு அப்படியே போயிடுச்சுன்னா வந்து ரொம்பவே நல்லா இருக்கும். இங்க பாருங்க, ஒருத்தர் ஜான்சினா விளையாட்டெல்லாம் விளையாடுறாரு. The new WWE World Heavyweight Champion Randy Orton. How difficult must it have been for John Cena? எல்லாரும் வந்து கோவப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா வந்து இன்னும் அது வந்து போட்டு விடல அப்படிங்கிறதுக்காண்டி வந்து 200 ரூபா வேஸ்ட்டு அப்படிங்கிற மாதிரிலாம் கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ எப்போ கேட்டாலும் 10 minutes சொல்லிட்டே இருக்கனால இருக்கவங்க எல்லாம் கோவமாயிட்டாங்க. ஸோ பார்க்கலாம் எல்லாரும் வேறு. ஆக்சுவலாக எனக்கு ரொம்ப சவுண்ட் ஆயிடுச்சு. போட்டுவிட சொல்லி எல்லாரும் கத்த ஆரம்பிச்சிட்டாங்க பாருங்க. எல்லாரும் அதுக்காக தான் வெயிட்டிங்கு. அவங்க போட்டு விட்டோன்னா பார்த்தீங்கன்னா அங்கே பாருங்களேன், உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியாதுன்னு தெரியல. முதல்ல வந்து பார்க்கும்போது நார்மலாக இருந்தது. இந்த சைடு குளிக்கிறனால அந்த சைடு கொஞ்சம் வேவ்ஸ் போயிட்டு இருந்தது. ஏன்னா அதிகமாக நிறைய பேர் வந்து குளிச்சுட்டு இருந்தோம்னா அந்த மாதிரி தானே ஆகும். பட் இவங்க போட்டு விட்டோன்னே அந்த யாருமே இல்லாத சைடு பாருங்களேன், அந்த வேவ்ஸ் அந்த கடலில் இருக்க மாதிரி அந்த வேவ்ஸ் வந்து ஃபார்ம் ஆகுது. ஸோ அப்படியே இன்க்ரீஸ் ஆகி வேவ்ஸ் வரும்னு நினைக்கிறேன், கடலில் வர மாதிரியே. ஸோ பாருங்கள், இதெல்லாம் ஆர்டிஃபிஷியலாக வந்துருச்சு. ஒரு கடலே ஆர்டிஃபிஷியலாக செட் பண்ணுற அளவுக்கு வந்து நம்மளோட டெக்னாலஜி வந்து இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிடுச்சுன்னு தான் சொல்லணும். ஸோ நம்மளோட ஜென்ரேஷன்ஸ் எல்லாம் வந்து இந்த மாதிரி தான் பார்த்துருக்கோம். நம்மளோட அடுத்த ஜென்ரேஷன்ஸ்லாம் வந்து இன்னும் வேறு லெவலில் வந்து பார்க்க போகிறாங்க. அங்கே பாருங்கள் இவ்வளோ அழகாக வருது பாருங்கள். ஜூம் அவுட் பண்ணி காட்டுறாங்க பாருங்கள். எங்கள் அண்ணன் இங்கே நின்றுட்டு இருக்காங்க. இங்கே பாருங்க இருக்காங்க. பாவம் எங்கள் அண்ணன் கடல் அவங்க பாருங்க. எந்த மாதிரி வருது பாருங்க. அப்படியே வந்து ஒரு கடலால் வந்து எப்படி இருக்குமோ அந்த மாதிரியே வந்து ஃபீல் ஆகுது பாருங்களேன். வேறு லெவலுங்க சீரியஸாக. எனக்கு பார்க்கும்போதே வந்து செம்மையாக இருக்குது. அப்போ அதில் குளிக்கிறவங்களுக்கு எப்படி இருக்கும் பாருங்க. எங்கள் அண்ணன் அப்படியே இழுத்துட்டு போயிடுச்சுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். செம்ம ஃபீலுங்க. இப்போ உங்களுக்கு நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரியும். முதல்ல எவ்வளோ வந்து ஒரு தரமட்டத்தில் இல்லை, ஆக்சுவலாக ஒரு மீடியம் ஸ்டேஜில் இருந்துச்சு. அது அப்படியே வந்து அவங்க ஆன் பண்ண உடனே அந்த கடலில் வர்ற மாதிரி வந்து வேவ்ஸ் வந்துச்சு. இப்போ வந்து அவங்க அந்த சைடு போயிட்டாங்கங்கிறனால விசில்லாம் அடிக்கிறாங்க. ஏன்னா அந்த ஒரு எல்லோ கலரில் வந்து கயிறு கட்டியிருக்காங்க பாருங்கள். அதுக்கு அடுத்து வந்து அங்கிட்டு போகக்கூடாது, அது வந்து கொஞ்சம் டேஞ்சர்னு சொல்கிறாங்க. ஸோ வந்து அங்கே இருந்து வாஷ் பண்ணிகிட்டே இருக்காங்க 2 பேர். அது வந்து ஒன்று அந்த கர்ச்சீஃப் வச்சுருக்கிறது வந்து அதை ஆப்ரேட் பண்ணுறவங்க. அதுக்கு அடுத்து இருக்கவங்க வந்து செக்யூரிட்டி வாஷ் பண்ணிகிட்டு இருக்காங்க, யாரெல்லாம் அந்த சைடு போகிறாங்க. ஸோ அந்த சைடு போனாங்க அப்படின்னா வந்து விசில் அடித்து அவங்க சொல்ல ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ அந்த சைடு போகாதீங்க டேஞ்சர்னு சொல்கிறாங்க. பட் நம்ம மக்கள் என்னைக்கு எதை கேட்டிருக்காங்க. ஸோ அவங்க நம்மளுக்கு போக தான் செய்கிறாங்க. ஏன் அதனால சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த வேவ்ஸ் அடிச்சுட்டு அந்த ஸ்டோன்ஸ் அது பாருங்கள் ரொம்ப வந்து ஷார்ப்பாக இருக்குது. அங்கே இருக்க அந்த எட்ஜஸ் எல்லாமே, அந்த ஸ்டோன்ஸ் எல்லாமே. ஸோ அதில் இதெல்லாம் அடிச்சிருச்சுன்னா வந்து கொஞ்சம் கஷ்டம். உங்களுக்கே தெரியும் பார்க்குறதுக்கு எப்படி இருக்குங்க. நம்ம பசங்க இன்றைக்கி சொல்கிறத கேட்பாங்க. சொல்லுங்கள் வந்து பாருங்கள் சொல்கிறாங்க பாருங்கள். சார் அந்த சைடு வாங்கன்னு சொல்லிட்டு அந்த ஒரு ரீசனுக்காக தான்.
ஸோ பார்த்துக்கோங்க மக்களே, சேஃப்டி இல்லாமல் இந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணாதீங்க. என்ஜாய்மெண்ட் முக்கியம் தான், அதுக்காக வந்து நம்மளோட சேஃப்டியை மறந்துட்டு நம்ம வந்து என்ஜாய்மெண்ட் பண்ணக்கூடாது. ஸோ ஒன் லைஃப் நல்லா என்ஜாய் பண்ணுங்கள், அதோட வந்து சேஃப்டியாக என்ஜாய் பண்ணுங்கள். ஃபேமிலிஸ் இருக்காங்க, ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, ஸோ அவங்க கூடலாம் என்ஜாய் பண்ண வேண்டியது நிறையா இருக்குது. ஸோ இதெல்லாம் சின்ன சின்ன என்ஜாய்மெண்ட்ஸ் தான். ஸோ லெட்ஸ் என்ஜாய். ரொம்ப ரொம்ப முக்கியமானது என்னென்னு பார்த்தீங்கன்னா சோறு தானே முக்கியம். ஸோ கேன்டீன் சைட் பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து கூட்டமாக இருக்கும். எல்லோரும் விளையாண்டு டயர்டாகி அங்கே நம்ம காட்டுற இடம் பார்த்தீங்கன்னா வந்து அவங்க ஃபுட்டெல்லாம் ப்ரொவைட் பண்ணுவாங்க. எப்படின்னா வந்து ரைஸ் அந்த மாதிரி ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இந்த சைட் பார்த்தீங்கன்னா வந்து ஃபாஸ்ட் ஃபுட்ஸ் எல்லாமே வந்து கிடைக்கும். அந்த சைடு பார்த்தீங்கன்னா அந்த கொக்கோகோலான்னு போர்ட் போட்டிருக்கு பார்த்தீங்களா, அந்த போர்ட் கிட்ட தான் வந்து டோக்கன்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ இப்போது ரேட்லாம் எவ்வளோ இருக்குதுன்னு தெரியல. நம்ம போயிட்டு வந்து லன்ச் சாப்பிடும்போது உங்களுக்கு காட்டுறேன் எவ்வளோ சொல்கிறாங்கன்னு. நல்லா விளையாண்டு ரொம்ப டயர்ட் ஆயிடுதுங்க. ஒரு 2 நாள் முன்னாடி ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. இங்கே வர்றதுக்கு முன்னாடி போயிட்டு ஒரு 2 நாள் ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி இருக்கும். 4 நாள் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. ஒரு 5 நாள் பிளானாக இங்கே வாங்க. ஒரு நாள் பிளான்லாம் வராது. ஒரு நாள் தான் நீங்கள் வந்து விளையாடுவீங்க, பட் மற்ற 4 நாள் நீங்கள் ரெஸ்ட் எடுப்பீங்க. ஆனா இது புதுசா இருக்குண்ணே, புதுசா இருக்கு. புதுசா இருக்கு, புதுசா இருக்கு. ஏன் உனக்கு இந்த வேலை? நீ வாங்குற இந்த 10-5 பிச்சைக்கு இது தேவைதானா? ஒரு விளம்பரம். ஃபைனலாக நம்ம வந்து பார்க்கில் என்ட்ரன்ஸ் ஆகிட்டோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து இங்கே எல்லாருமே ஷிஃப்ட் ஆகிட்டாங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ஈவினிங் டயத்தில் வருவாங்க. அதாவது காலையில் வந்து அங்கே விளையாடாமல் ஈவினிங் டயத்தில் வந்து இங்கே பார்க்கில் மட்டுமே வந்து அவங்க வந்து விளையாண்டுட்டு இருக்காங்க, என்ஜாய் பண்ணுறதுக்காக வருவாங்க. அது நம்ம ஆல்ரெடி வாட்டர் பார்க் ரைடெலாம் வந்து பார்த்துட்டோம். ஸோ வாட்டர் பார்க் ரைடை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா செம்ம என்ஜாய்மெண்ட்டு, செம்ம பண்ணு. எல்லாருமே சின்ன பிள்ளையாயிருக்கலாம். கீர்த்திக்கிட்ட நானே மைக்கு கொடுத்துட்டு உள்ளே போயிட்டேன். ஃபுல்லாக அவங்க தான் வந்து இந்த வீடியோ ஃபுல்லாக பேசினாங்க. எப்படி பேசியிருக்காங்க, அவங்க மட்டுமே வந்து வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்றத கமெண்ட் செக்ஷன் சொல்லியிருக்காங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா நான் சொல்கிறத நல்லா நோட் பண்ணிக்கோங்க. 2024 இந்த வீடியோ எடுக்கிற டேட் வந்து 1ஆம் தேதி மே மாதம். நம்ம வந்த டேட்டு இந்த டேட் தான். இதில் என்ன இங்கே வந்து என்ன ப்ராப்ளம் அப்படின்னா எங்கேயுமே கூகுள் பேன்ற இதுவே கிடையாது. எங்கேயுமே கூகுள் பேயே கிடையாது. தயவுசெய்து வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா குழந்தைங்களை தூக்கிட்டு வரீங்கன்னா சாப்பாட்டுக்கே ரொம்ப கஷ்டப்பட்டுட்டோம். லாக்கரில் வேறு திங்ஸாக வச்சுருந்தா போய் லாக்கரில் எடுத்துகிட்டு வரணும். கீழே வந்து என்ட்ரன்ஸ்லேயே வந்துட்டு காசாக மாற்றி தர்றாங்க. பட் அது எந்த அளவுக்கு செட் ஆகுன்றது தெரியலை. அதனால் தயவுசெய்து கேஷ் நிறையா எடுத்துகிட்டு வந்துடுங்க. கேஷாக எடுத்துருவாங்க. டிக்கெட்டு கவுண்டரில் இருந்து டிக்கெட் கவுண்டரில் பார்த்தீங்கன்னா முன்னாடி வந்துட்டு டிக்கெட் வாங்குறதுக்கு ஜிபே அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. முன்னாடி வந்து கார்டு ஸ்கேன் பண்ணால் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க.
அதர்வைஸ் உள்ளார எங்கேயுமே ஜிபே அக்செப்ட் பண்ணுறது கிடையாது. டிஜிட்டல் இது வந்து பார்த்திங்கன்னா எப்படி சொல்கிறது, உள்ளே இருக்க டெக்னாலஜி வேணால் டிஜிட்டலாக இருக்கலாம், ஆனால் எதுவுமே டிஜிட்டல் கிடையாது, மோட்டரைஸ் தான். பட் எதுக்குமே வந்து ஜிபேயோ எதுவுமே கிடையாது. அதனால் தயவு செய்து சொல்கிறேன், குழந்தைங்கள்லாம் கூப்பிட்டேன். நாங்களாம் சாப்பாட்டுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டோம். சரி பாதியிலே கிளம்பி போயிடலான்ற அளவுக்கு ஆகிப்போச்சு. எதனால் அப்படி பண்ணுறாங்கன்னு தெரியல. ஏன்னா ரேட் அதிகமாக வைக்கிறதுனால டேக்ஸ் கட்டணும்னு சொல்லி பண்ணுறாங்களா என்னன்னு தெரியல. பட்டு இதை வந்து இவங்க இந்த ஓனர் பார்த்தாரு அப்படின்னா, ஓனர் இல்லை பார்ட்னர்ஸ் பார்த்தாங்க அப்படின்னா தயவுசெய்து வந்து அதை கொஞ்சம் மாற்றிக்கங்க. ஏன்னா டிஜிட்டலில் போயிட்டுருக்கப்போ யார் கேஷாக கையில் வச்சுக்கிறாங்க. அதனால் வந்துட்டு அப்படி இல்லைன்னா இது விளம்பரப்படுத்தியாலே சொல்லிடணும், ஒன்லி கேஷ் அக்செப்டட் அப்படின்னு. நிறையா பேர் கஷ்டப்பட்டதை கண்ணால் பார்த்தோம். ஸோ வந்து நீங்கள் இந்த வீடியோ பார்த்ததில் உங்களுக்கு மிகப்பெரிய என்ன ப்ளஸ் அப்படின்னா கேஷோடு தான் வரணுன்றதை நல்லா தெரிஞ்சுக்கிட்டு. ஓவரால் வி ஆர் கம் டு த எண்டுங்க. நம்ம இங்கே வந்து எக்கச்சக்கமான ரைட்ஸ் எல்லாம் போயிட்டோம். ரொம்பவே பசங்கள்லாம் டயர்ட் ஆகிட்டாங்க. நம்ம என்ட்ரன்ஸில் ஒரு 700 கொடுத்துட்டு வர்றோமா, அதுக்கப்புறம் இங்கே உள்ளறக்க வந்து பார்க்கில் எல்லா ரைடுமே வந்து ஃப்ரீ தான். ஸோ எல்லாத்தையுமே வந்து ஜாலியாக நீ வந்து என்ஜாய் பண்ணலாம். அதுக்கப்புறம் என்ன ஒரு முக்கியமான விஷயம்னா, அண்ணா சொன்ன மாதிரி ஜிபே நம்பி மட்டும் நீங்கள் வந்துடாதீங்க. டிஜிட்டல் பேமெண்ட் வந்து இங்கே கிடையவே கிடையாது. ஸோ ஃபுட்டுக்கு எல்லாமே வந்து நீங்கள் ப்ராப்பராக நீங்கள் அமௌண்ட் வந்து கேஷ் வந்து கையில் எடுத்துகிட்டு வந்துடுங்க. அதுதான் வந்து இங்கே ரொம்ப பெரிய மைனஸாக இருந்துச்சு. எந்த இடத்துலையுமே வந்து டிஜிட்டல் பேமெண்ட் இல்லவே இல்லை. நாங்கள் அது தெரியாமல் உள்ளறக்க போயிட்டோம். நீங்களும் அது தெரியாமல் போய் உள்ளறக்க கஷ்டப்படாதீங்க, ஓகேவா? மற்றபடி வேறு எந்த விஷயத்துலையுமே வந்து இங்கே குறையே இல்லைங்க. நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வரலாம். இந்த ஒரு விஷயத்த மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஓகேவா? அப்புறம் என்னங்க, நாங்களும் வந்து ரொம்ப பசியில் வந்து வெளியில் வந்து சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து வீட்டுக்கு கிளம்பியாச்சு. எல்லாருமே ஓவர் டயர்டு. சரி, ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.